ஹே காய்ஸ், இந்த வீக்கெண்ட் நம்ம எங்க போலாம் அப்படின்னு யோசிக்கும் போது தான் நம்ம ஏரியா தான் வண்டர்லா ஓப்பன் பண்ணியிருக்காங்க. சரி கிளம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு வண்டி எடுத்துட்டு கிளம்பியாச்சு. திருப்பூர்ல நியர்பை தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. அந்த மார்க்கெட்ல இருந்து டேர்னிங் எடுத்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் தூரம் மேப் பார்த்து வந்துட்டு இருந்தோம். வண்டர்லான்னு சொல்லிட்டு ஒரு போர்டு இருந்துச்சு. சரி ஓகே இதுவா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா கண்ணுக்கு எட்டின தூரம் வரைக்கும் ரைடு எதுவுமே தெரிலங்க. ஃபுல்லா வந்து காலி இடமா இருந்துச்சு. சரி ஓகே இங்கதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போர்டை பார்த்துட்டு உள்ள போயிட்டே இருந்தோம். நியர்லி வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் நீங்க உள்ள போற மாதிரி இருக்கும். உள்ள போகும்போதே வந்து பாத்தீங்கன்னா ஒரு வீடு எதுவுமே இருக்கிற மாதிரி இருக்காது. ஃபுல்லாவே பிளாட் மாதிரி தான் இருந்துச்சு. கொஞ்ச தூரத்திலேயே வந்துட்டு அந்த ரைட்லாம் வந்து தெரிய ஆரம்பிச்சிருச்சு. எதுவும் ஆக்டிவேட்ல இருந்த மாதிரி தெரியல. சரின்னு சொல்லிட்டு அப்படியே உள்ள போயிட்டு இருந்தோம். பட் ஆனால் நிறையா வெஹிக்கல்லாம் பார்க்கிங் ஆயிருந்துச்சு. ஓகே பீப்புள் நிறைய பேர் இருக்காங்க போல், பிகாஸ் வீக்கெண்ட் அதனால எப்படியும் இருப்பாங்க அப்படி சொல்லிட்டு வந்தோம். நம்ம சும்மா தானே பார்க்க வந்திருக்கோம், இதுக்கு வர பார்க்கிங் சார்ஜஸ் கொடுக்கமோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே அங்கே வெளியே செக்யூரிட்டி அண்ணா இருந்தாங்க. அவங்ககிட்ட எவ்வளோ நான் சார்ஜுன்னு சொல்லிட்டு கேட்டேன். பார்க்கிங் எல்லாம் ஃப்ரீ தான்ப்பா அப்படின்னு சொன்னாங்க. பட் 2 வீலருக்கு மட்டும் ஃப்ரீயா இல்லை 4 வீலருக்குமான்னு சரியா தெரில எனக்கு. பார்க்கிங்கில் வண்டியை போட்டுட்டு உள்ளே வந்துட்டு இருந்தோம். நல்ல ஸ்பேஷியஸான இடம் தான். கொஞ்சம் சன்செட்க்கு அப்புறம் இந்த இடம் சேஃபான்னு கேட்டா கண்டிப்பா சேஃப் கிடையாது. பிகாஸ் ஸ்ட்ரீட் லைட்லாம் இருந்த மாதிரி தெரியல வர வழியில. ஸோ நேரமே போயிருங்க. இந்த பக்கம் லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல வந்து பாத்தீங்கன்னா ஷாப்ஸ் இருந்துச்சு. இன்கேஸ் வாட்டர் ரைட்ஸ் நீங்க வந்து ட்ரை பண்ற ஐடியால இருந்தீங்கன்னா இங்க ஃப்ரண்ட்லி போர்டு வச்சிருந்தாங்க. வாட்டர் ரைட்ஸ்க்குன்னு சொல்லிட்டு நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். பிகாஸ் ட்ரெஸ் வந்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நைலான், லயக்ரா அந்த மாதிரி மெட்டீரியலா இருக்கணும் சொல்லிட்டு ட்ரெஸ்ஸஸ்மே வந்து டிஷர்ட்ஸ்லாம் வந்துட்டு வண்டர்லா நேம் போட்டு நல்லாவே இருந்துச்சு. டிஷர்ட் மட்டும் நீங்க வாங்கினீங்கன்னா 300 ருபி, டிஷர்ட் வித் லோவரோட வாங்கினீங்கன்னா 500 காம்போ ஆஃபர்ஸ் இருக்கிறதா சொல்லியிருந்தாங்க. போத் மென் ஃபீமேல் அண்ட் யூனிசெக்ஸ் டிஷர்ட்ஸாக தான் இருந்துச்சு. கிட்ஸ்க்கும் நிறைய ட்ரெஸ்ஸஸ் வச்சிருந்தாங்க. ரைட் ஹேண்ட் சைடில் டிக்கெட் கவுண்டர் இருந்துச்சு. டிக்கெட்ஸ் என்ன ப்ரைஸஸ் இருக்கும் சொல்லிட்டு பார்த்தோம். 2 வேரியன்ட் வச்சுருந்தாங்க, போத் அடல்ட் அண்ட் சைல்டு, ஃபாஸ்டாக் அண்ட் நார்மல். சார்ஜஸ் உள்ள ட்ரை பண்ணாதான் தெரியும் இந்த சார்ஜஸ் வந்து வர்த்தா இல்லையா அப்படி சொல்லிட்டு. யாராவது போயிருந்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷன்ல அப்டேட் பண்ணுங்க. சரி ஓகே ஃபுட் கோர்ட் இருந்துச்சு. சரி லஞ்ச் முடிச்சிடலாம் அப்படி சொல்லிட்டு போனா 399 ஒரு வெஜ் மீல்ஸ் வந்து 399 போட்டிருந்தாங்க. அந்த அளவுக்கு குவான்டிட்டி வெரைட்டி வந்து பாத்தீங்கன்னா கம்மி தான், வர்த்து இல்லை.